ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3Dலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை வாசிப்போம். ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கனசதுரம் இருக்குது. ஓகேங்களா? அதாவது தொட்டி இருக்குது, நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போது இந்த தொட்டியில் தண்ணி ஃபில் பண்ணுறாங்க, சரிங்களா? இந்த தொட்டியில் எவ்வளோ ஃபில் பண்ணலாம்? 64,000 லிட்டரில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு லிட்டரில் கொடுத்தா அதை ஃபஸ்ட்டு நம்ம கியூபிக்கில் மாற்றணும், அதாவது மீட்டர் க்யூபாக மாற்றணும். கரெக்டாக? அப்போது 1 மீட்டர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். கரெக்டாக? 1000 லிட்டர். அப்போது 64,000 லிட்டரை டிவைடட் பை 1000 போட்டால் நம்மளுக்கு என்ன வரும்? அப்போது ஏ கியூப் 64 மீட்டர் க்யூப்னு கிடச்சிரும். இந்த 64 மீட்டர் க்யூப்ன்றது கன அளவு, அதாவது அந்த சதுரத்தின் கன அளவு தான் என்னது? 64 மீட்டர் க்யூப். அப்போது சதுரத்தோட கன அளவு ஃபார்முலா என்னது? ஏ கியூப். அப்போ ஏ கியூப் ஈக்குவல் டு 64. அப்போ நம்மளுக்கு என்ன தேவை? பக்கம் தான் தேவை, அதாவது ஏ தான் தேவை. ஏன்னா 3Dயை பொறுத்த வரைக்கும் 3 பக்கங்கள், அதனால தான் கியூபிக் வேல்யூவில் வரும். ஓகேங்களா? அப்போது ஏ ஒரு பக்கத்துக்கு ஏன்னா ஏவோட 64 க்யூப் என்ன? 4 நாள் 16, 16 நாள் 64. அப்போது ஏ வந்து 4. கரெக்டாக? அவ்வளோதாங்க. கொடுக்குற எத்தனை லிட்டர்னு கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே டிவைடட் பை 1000, அதாவது 1 மீட்டர் க்யூப்ன்றது 1000 லிட்டர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதை போட்டு நீங்கள் போட்டிங்கனாலே மேக்ஸிமம் இந்த கியூபிக் வேல்யூவில் தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி சம்ஸ்லாம். ஓகே, நீங்கள் பார்த்த ஒன்றா போடுற மாதிரி தான் இருக்கும். இது ஒன்றும் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்காது, நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் தப்பு பண்ணாதீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு எந்த மாதிரி கொஷின்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற கொஷினை கூட கமெண்ட் போடுங்க, நான் அதுக்கு சால்வ் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ.